கட்சியில கருத்து சொல்றது எப்படி சரியா இருக்கும்? திமுகவுக்கு ஸ்டாலின் தலைவரா இருக்கிறது தான் பொருத்தமா இல்லைன்னு நான் நினைக்கிறேன். சொன்னா நீங்க ஏத்துப்பீங்களா? உதயநிதி இளைஞர்ன்றதுனால எடுத்திருக்கிறீங்களா, கலைஞர் பேருன்றதுனால எடுத்துருக்கீங்களா? பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வரும்போது அறநிலையத்துறை கோவில்கள் என்பது முழுக்க முழுக்க அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டு இல்லாமல் அது முழுக்க முழுக்க அந்த சமுதாயம் சார்ந்த கட்டுப்பாடு. நரேந்திர மோடியோட தாய்மொழி கூட ஹிந்தி கிடையாது. மகாத்மா காந்தியோட தாய்மொழி கூட ஹிந்தி கிடையாது. ஆனா மகாத்மா காந்தி தான் தட்சிண பாரத ஹிந்தி பிரச்சார சபை ஆரம்பிச்சாங்க. உங்களுடைய கையாளாகத்தான் நீட்டு தேர்வை ரத்து செய்ய முடியாதுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். தெரிஞ்சிருந்தும் நீங்க தேர்தல்ல பிரச்சாரத்துல அதை பேசுனீங்க. இன்னைக்கு உங்க வார்த்தைகளையே நீங்க உள்ள விடுங்க வேண்டியிருக்கு. திமுக வேணாம் ஓட்டு போட்டவங்க தான் சார் 60%, வேணும்னு ஓட்டு போட்டவங்க 40%. இப்ப மதிமுக இருக்கு. என்னென்ன அரசியல் பேசினார் வைகோ, அடேங்க அப்பா, உலக அரசியல் அர்ஜென்டினால இருந்து ஆப்பிரிக்கால இருந்து அவர் பேச ஆரம்பிச்சா, இத்தாலியில இருந்து பேச ஆரம்பிச்சா அப்படியே கூட்ட ராத்திரி 1 மணி நேரம் கூட சொக்கி போய் நிற்கும். கடைசியா என் மகனே தலைவர் சொல்லி முடிஞ்சு வச்சா. இதுக்கு எதுக்கு கூட்டு பேச்சு பேசுன? ஆராசாவை தமிழ்நாடு முதலமைச்சர் சொல்லுங்க. உங்க கட்சி தானே அவரு பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்த நல்ல தலைவர், நல்ல பேச்சாளர். நான் ரொம்ப மதிப்பேன் அவர் பேச்சு, எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்களுக்கு எதிராக தான் பேசுவாரு, ஆனால் ரசிப்பாங்க. அவரை தலைவராக திமுக தலைவராக. திராவிடர் கழகம் இத்தனை பேர் சேர்ந்து உழைச்சாங்க. கடைசியா வீரமணி அவர் மகனை தான் கொண்டு வச்சிருந்தாரு. இதெல்லாம் பேசுறதுக்கு திராவிட கட்சிகளுக்கு வெக்கமா இல்லையா? இதுக்கு ஒரு காலத்துல பாருங்க, முதலமைச்சரா திமுக முதலமைச்சரா கலைஞர் இருந்தாரு. அவருடைய மகன் ஸ்டாலின் துணை முதல்வராக இருந்தாரு. மகன் அழகிரி மத்திய மந்திரியா இருந்தாரு. மருமகன் பேரன் தயாநிதி மாறன் மத்திய மந்திரியா இருந்தாரு. மகள் கனிமொழி ராஜ்யசபா எம்பியா இருந்தாங்க. என்ன சார் அது? என்ன ஒரு குடும்பத்துக்கு போட்ட பட்டாவாச்சா? இதுதான் திமுகவோட ஜனநாயகமா? அருண் விஜய் மற்றும் பிரியா பவானி சங்கர் இணைந்து நடிக்கும் யானை ஜூலை 1 முதல் உலகமெங்கும். சரவணா ஸ்டோர் சூப்பர் ஹோம் ஸ்டோர். போரூர்ல 50,000 சதுரடியில சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்க்கு நேர் எதிரில காட், சோஃபா, டைனிங், இம்போர்ட்டட் ஃபர்னிச்சர், ஃப்ரிட்ஜ், ஏசி, வாஷிங் மெஷின், அழகழகா டெக்கோர் ஐட்டம்ஸ், டிவி, மொபைல். சரவணா ஸ்டோர்ஸ் இன் சூப்பர் ஹோம் ஸ்டோர். வணக்கம், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது குமுதம் யூடியூப் சேனல். நான் உங்கள் விஜய் பிராணேஷ். இன்னைக்கு கூட இருக்கிற ஸ்பெஷல் கெஸ்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா, பாஜக கட்சியுடைய மாநில பொதுச் செயலாளர் ராமஸ்ரீனிவாசன் அவர்கள் தான் இருக்காரு. வெல்கம் டு தி ஷோ சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். உங்களை சந்திச்சதுல ரொம்பவே சந்தோஷம். எனக்கு மகிழ்ச்சி. இன்டர்வியூக்குள்ள போலாமா சார்? உங்களுடைய முதல் கேள்வி வந்து பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டோட எதிர்கட்சியோட இப்பத்த சூழ்நிலை பத்தினா. அதாவது நீங்க பாத்திருப்பீங்க, பாஜகவுடைய கூட்டணி கட்சியான அதிமுக இப்போ ஒற்றை தலைமைக்கான சண்டை போயிட்டு இருக்கு. யார் தலைமை பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதிமுக யார் தலைவரா இருக்கணும் தீர்மானிக்கிற உரிமை பாரதிய ஜனதா கட்சி. பிஜேபியில யாரு தலைவரா இருக்கணும் தீர்மானிக்கிற உரிமை எங்களுக்கு. இன்னொரு கட்சியில கருத்து சொல்றது எப்படி சரியா இருக்கும்? திமுகவுக்கு ஸ்டாலின் தலைவரா இருக்கிறது தான் பொருத்தமா இல்லைன்னு நான் நினைக்கிறேன். சொன்னா நீங்க ஏத்துப்பீங்களா? காங்கிரஸுக்கு ராகுல் காந்தி தலைவரா இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏத்துப்பீங்களா? அதுக்கு எல்லாம் எப்படி நாங்க கருத்து சொல்வது இல்லையோ அதேதான் அதிமுகவுக்கு நான் கருத்து சொல்ல முடியாது. அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட கொஞ்ச நாளாவே இந்த தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா இந்த மண் சார்ந்த சண்டைகள் நிறைய நடக்குது. ஒரு பக்கம் வந்து இது பெரியார் மண்ணும், இன்னொரு பக்கம் இது ஆன்மீக மண்ணும், பல சண்டைகள் நடந்துட்டு இருக்கு. இதை எப்படி பாக்குறீங்க? இது பெரியார் மண்ணுன்னு பேசுறதே அபத்தம்னு சொல்றேன். தர்க்க ரீதியான நாத்திகம் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. இது குதர்க்க நாத்திகம். இந்த குதர்க்க நாத்திகம் இந்துனா திருடன்னு சொல்லுது. இஸ்லாம் பத்தி பேசுறீங்களா நீங்க? கிறிஸ்தவனை பத்தி பேசுறீங்களா? கிறிஸ்தவத்தை பத்தி உங்களுக்கு ஏன் சார் இந்து ஓட்டுனா இனிக்குது, இப்ப இந்துன்ற வார்த்தை கசக்குதான்னு கேட்கிறேன். மதத்தை சொன்ன மற்ற மதங்கள் மதம் பேர் சொன்னாலும் எதிர்வினையாற்றுவாங்க. இந்துவை நீங்க இந்துன்னு சொல்றதுனால ரியாக்ட் பண்ண மாட்டான். ஏன்னா அவனுக்கு அதுல ஒரு சாத்வீக குணம் அவனுக்கு இன்பில்ட்டா உள்ளுக்குள்ள இருக்குது. அதான் சாஃப்ட் டார்கெட். அப்ப பார்ஷியாலிட்டி இருக்குங்களா சார்? நிச்சயமா பார்ஷியாலிட்டி இருக்கு. நிச்சயமா பார்ஷியாலிட்டி இருக்கு. நீங்க கிறிஸ்தவ தேவாலய விஷயங்கள்ல தமிழ்நாடு அரசு தலையிடுதா? தேவாலயங்கள்ல யார் பொறுப்புல இருக்கு? கிறிஸ்தவ இஸ்லாமிய மசூதிகள்ல யார் பொறுப்புல இருக்கு? இந்துக்கள் கோவில்ல யார் கண்ட்ரோல்ல இருக்கு? அரசாங்கத்துக்கு என்ன வேலை? வெளியில போங்க, வெளியில போங்க சார். ஏன் மற்ற மத விஷயங்களை தலையிட மாட்டேங்கிறீங்க? நீங்க எதுக்கு மட்டும் ஏன் தலையிடுறீங்க? 40,000 கோயில் இருக்கு. அதுல 25,000 கோயிலுக்கு மேல இந்து அறநிலையத்துறையில இருக்கு. ஏன் இருக்கீங்க? அது தனியா ஒரு எப்படி வக்பு போர்டு வக்பு வாரியம் உருவாக்கி இருக்கீங்கல்ல, அவங்க அதைத்தான் மெயின்டைன் பண்றாங்க. அந்த கோவில் அந்த இஸ்லாமிய சொத்துக்கள் மசூதிகளை மெயின்டைன் பண்றாங்கல்ல, அதுதான் நீங்க ஒரு போர்டு கிரியேட் பண்ணுங்க. பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வரும்போது அறநிலையத்துறை கோவில்கள் என்பது முழுக்க முழுக்க அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் இல்லாமல்
அது முழுக்க முழுக்க அந்த சமுதாயம் சார்ந்த கட்டுப்பாட்டில் தான் இருக்கும். அது எங்களுடைய கொள்கை. அதை தொடர்ந்து நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் அறிக்கைகளை வலியுறுத்தி இருக்கிறோம். எப்போது ஆட்சிக்கு வந்தாலும் அதை செய்யும். சார் அப்படி பார்க்கும்போது பாஜக ஆட்சியில இருக்கிற பிற சில மாநிலங்கள்ல இந்த மாதிரி ஒன்றும் இல்லையே. அங்கே எவ்வளவு கோயில் இல்லையே, இவ்வளவு கோவில் சொத்துக்கள் இல்லையே. தமிழ்நாடு தானே இத்தனை 40,000 கோயில்கள், லட்சக்கணக்கான ஏக்கர் நிலங்கள், இங்க மன்னர்கள் எழுதி வச்ச நிலங்கள் இருக்குது, இங்க கோவில்கள் இருக்குது. இப்போ எவ்வளவோ அறக்கட்டளைகள் இருக்குது. கோவில் வருமானம்னு வரும்போது எங்கேயோ உச்சத்துல போய் நிக்கிறோம். நம்ம அண்ணா பிறந்த நாள்னு சொல்றீங்க, கோவில்ல சமபந்தி பூஜனம்ங்கிறீங்க. நீங்க உங்க திமுக வைங்க சார். கோயில் பணத்தை எடுத்துட்டு தலைவர்கள் உங்க தலைவர்கள் பிறந்த நாளுக்கு சமபந்தி போஜனம் பண்ணணும். அப்படி சமபந்தி போஜனம் பண்ணணும்னா திருநாவுக்கரசர் பிறந்த நாள்ல பண்ணணும், திருஞான சம்பந்தர் பிறந்த நாள்ல பண்ணணும், நம்மாழ்வார் பிறந்த நாள்ல வைணவ கோயில்ல பண்ணணும். கோயில் கூடாதுன்னு சொன்னவங்க பேர்ல எப்படி கோவில்ல வந்து சமபந்தி போஜனம் பண்றீங்க? ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் சார். விநாயகர் சதுர்த்தி வருது. ஒரு டெலிவிஷன் ஷோக்கு என்ன செகுலரிசம் வேண்டி கிடக்கு? இன்று ரம்ஜான் சிறப்பு நிகழ்ச்சிகள்னு போடுறீங்க, கிறிஸ்துமஸ் சிறப்பு நிகழ்ச்சிகள்னு போடுறீங்க ஒரு டெலிவிஷன்ல. விநாயகர் சதுர்த்தி வருது, இன்று விடுமுறை தின சிறப்பு நிகழ்ச்சி போடுறீங்க. என்ன ஒரு பிரச்சனை இல்ல? ஏன் விநாயகர் சதுர்த்தி சிறப்பு நிகழ்ச்சிக்கு போட்டா என்ன வலிக்குதா? இதை மாத்திரம் ஏன் சார் கொச்சைப்படுத்துறீங்க? உங்களுக்கு என்ன வலிக்குதுன்னு தெரியல எனக்கு. இப்போ ஜவஹர்லால் நேரு வாழ்க்கையில ஒரு சம்பவம் வருது. திரிவேணி சங்கமத்துல இந்த கும்பமேளா நடக்கும்ல, அப்போ வந்து பிரிட்டிஷ் கால ஆட்சி தடுத்துறான், பேரிகார்ட் போட்டு யாரும் போய் கங்கையில குடிக்கூடாது அப்படின்னு சொல்லி எதுவும் தடுக்கிறான். ஜவஹர்லால் நேரு நாஸ்திகர் தெரியுமில்ல உங்களுக்கு. ஆனா அவர் என்ன பண்றாரு? ஆயிரக்கணக்கான மக்களை தட்டிட்டு வர்றாரு. இந்த கங்கையில குளிக்கிறது என் உரிமை, இது எங்களுக்கு புனித நதி, இதுல குளிப்போம் அப்படின்னு சொல்லி அந்த பேரிகார்டை ஏறி குதிக்கிறாரு. அவர் ஏறி குதிக்கிற போட்டோ இருக்கு. அவரை பத்தி கேட்கிறாங்க, நீங்க தான் நாஸ்திகராச்சே சார், உங்களுக்கு தான் கங்கையில குளிக்கிறது இது புனிதம் இதெல்லாம் நம்பிக்கை இல்லையா? அப்ப அவர் என்ன சொல்றாரு? இங்கே மை ஃபெய்த் டசன்ட் கவுண்ட், மை பீப்புள்ஸ் ஃபெய்த் இட் கவுண்ட் அப்படிங்கிறார். அந்த அணுகுமுறை இருக்கணும் சார். உங்களுக்கு என்ன கஷ்டம்? அவன் தீபாவளின்னு சொல்றான், சொல்லிட்டு போறான். நீங்க தீபாவளி கொண்டாடுறீங்க, உங்க வீட்டுல கொண்டாட சொன்ன மாட்டாங்க. ஆனா வந்து தொடர்ந்து இந்திய திணிக்கிறதுக்கான காரணம் ஒரு விஷயத்தை செய்யுங்க. தேசிய கல்விக் கொள்கையில இவ்வளவு நாளா பொறியியல் மருத்துவம் மாதிரி படிப்புகள் எல்லாம் கூட ஆங்கிலத்துல இருக்குது. எல்லா மாநிலத்திலையும் தாய்மொழியில அந்த பொறியியல் மருத்துவம் எல்லாம் படிக்கணும் அப்படின்னு இருக்கு. தேசிய கல்விக் கொள்கையில் வரும்போது தமிழக மாணவர்களும் மருத்துவத்தையும் பொறியியலையும் நீங்கள் தமிழிலே படிக்கிற ஒரு வாய்ப்பு அது உருவாயிருக்கு. அதை நாங்க கொண்டு வந்திருக்கோம். மேடையில ஸ்டாலின் வச்சு தானே பேசினாரு. அப்போ நாம என்ன நினைக்கிறோம்னா ஏதோ வடக்கு தீனால ஹிந்தி அப்படின்னு நினைக்கிறோம். அப்படி இல்லை. இதை பேசுறவங்க எல்லாமே ஹிந்தி பேசுறவங்க நினைக்கிறோம். அப்படியும் கிடையாது. இன்னைக்கு நரேந்திர மோடியோட தாய்மொழி கூட ஹிந்தி கிடையாது. மகாத்மா காந்தியோட தாய்மொழி கூட ஹிந்தி கிடையாது. ஆனா மகாத்மா காந்தி தான் தட்சிண பாரத ஹிந்தி பிரச்சார சபை ஆரம்பிச்சார். இது ஒரு லிங்க் லாங்குவேஜ் சார், அவ்வளவுதான். அதை லிங்க் லாங்குவேஜா பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்றது பிஜேபி சொல்றது இல்லைங்க. இது இத்தனை 100, 50, 70 வருஷமா இருக்கு. ஹிந்தி திருப்பி வைக்கிறது நீங்களா கற்பனையா ஒண்ணு சொல்லிக்கிறது. இங்க பேய் இருக்குன்னு சொல்றது, அதுக்கு ஒரு நைட் எஃபெக்ட் போட்டு லைட் எல்லாம் ஆஃப் பண்ணி ஒரு ஜல் 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 ஒரு சத்தத்தை காமிக்கிறது. அங்க என்ன பேய் இருக்குன்றதுக்கு என்ன சார் ப்ரூஃப் இருக்கு? ஒண்ணு கிடையாது. ஹிந்தி திணிப்புன்ற வார்த்தைக்கே எனக்கு கிடையாது. இருந்தாலுமே தமிழ் மக்கள் நிறைய பேர் வந்து பிஜேபி எதிர்க்கிறாங்க, நிறைய விதத்துல எதிர்க்கிறாங்க. எதிர்ப்பு இல்லாம எப்படி இருக்கும்? திமுக எதிர்ப்பு இல்லையா? இல்ல அப்படி பார்க்கலாம், அவங்க ஜெயிச்சிருக்காங்க. திமுக வேணான்னு ஓட்டு போட்டவங்க தான் சார் 60%, வேணும்னு ஓட்டு போட்டவங்க 40%. பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் நுழைய விட மாட்டோம் அப்படின்னு ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னால சொன்னாங்க. சரிதானா? எல்லா கட்சியும் சொன்னாங்க. திமுக உச்சத்துல போய் சொன்னாங்க. அதுக்கு அடுத்து என்ன சொன்னாங்க? பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் வளர விட மாட்டோம்னு சொன்னாங்க. அப்ப வளர விட மாட்டோம்னு என்ன அர்த்தம்? நுழைய விட்டுட்டாங்கன்னு அர்த்தம். பிஜேபி நுழைஞ்சிருச்சுன்னு அர்த்தம். இப்ப வளர விட மாட்டோம்னு சொல்றாங்க. இப்ப கொஞ்ச நாள் என்ன சொல்றாங்க? தமிழ்நாட்டுல பிஜேபி ஆட்சிக்கு வர முடியாது, இங்க தாமரை மலராது, ஆட்சிக்கு வர விட மாட்டோம். நீங்க என்ன பண்ணாலும் நீங்க ஊபியில ஆட்சிக்கு வரலாம், மத்திய பிரதேசல ஆட்சிக்கு வரலாம், அஸ்ஸாம்ல வரலாம், தமிழ்நாட்டுல நீங்க ஆட்சிக்கு வர முடியாதுன்னு சொல்றாங்கல்ல. மக்கள்கிட்ட பொய் சொல்லி ஓட்டு வாங்கி ஜெயிச்சிட்டீங்க நீங்க. நாங்க வந்தோடனே முதல் கையெழுத்து நீட் தேர்வு ரத்துன்னு பொய் சொன்னீங்க. இன்னைக்கு அதனுடைய பலனை நீங்க அனுபவிக்கிறீங்க. அதுக்கு அந்த பழியை தூக்கி நீங்க ஆளுநர் மேல போடுறீங்க. உங்களுடைய கையாளாகத்தனம் நீட்டு தேர்வை ரத்து செய்ய முடியாதுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். தெரிஞ்சிருந்தும் நீங்க தேர்தலில் பிரச்சாரத்துல அதை பேசுறீங்க. இன்னைக்கு உங்க வார்த்தைகளையே நீங்க உள்ள விடுங்க வேண்டியிருக்கு. அதற்கான பொறுப்பை பழியை கவர்னர் மேல போடுறதுக்கு இந்த வழி பண்றீங்க. கவர்னருக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை. அவர் உச்ச நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் செயல்படுவார், அவ்வளவுதான். சார், பாஜகவோட நிர்வாகிகளை தேர்வு செய்யற விதத்துல அண்ணாமலை அவர்கள் வந்து ஒருபட்சமா நடந்துக்கிறாரு அப்படின்னு இதெல்லாம் வந்து நியூஸ் எல்லாம் வந்து அதை பத்தி ஒருதலை பட்சம்னா என்ன? ஒருதலை பட்சம்னா அவரை சார்ந்து இருக்கிறவங்களை மட்டும் செலக்ட் பண்றதா சொல்லியிருக்காங்க. பாஜக தலைவர் சார்ந்த கட்சி. இட்ஸ் எ பிரசிடென்ட் சென்ட்ரிக் பார்ட்டி. புரியுதா? ஒவ்வொரு புதிய தலைவரும் பொறுப்பேற்கும் போது தேசிய தலைவர் நட்டாஜி, மாநில தலைவர், மாவட்ட தலைவர், மண்டல் தலைவர், மண்டலுங்கிறது கீழே அந்த பஞ்சாயத்து யூனியன் அளவில் இருக்கிற மண்டல் தலைவர்,
இந்த தலைவர்கள்லாம் புதிதாக பொறுப்பேற்கும் போது தனக்கான அணியை அவர்கள் நியமித்துக் கொள்ளலாம் என்கிறது தான் கட்சியோட சட்டம். தனக்கான டீம் நியமித்துக் கொள்ளலாம். அந்த முழு உரிமை மாநில தலைவருக்கு இருக்கு, மாவட்ட தலைவருக்கு இருக்கு, தேசிய தலைவருக்கு இருக்கு. அதன்படி அவர் அமைச்சிருக்கிறார். அதனால அது அதுல தலைவருடைய இதுல தலையிட முடியாது. இப்ப யாரை மந்திரி ஆக்கணும், யாரை கேபினெட் அமைச்சர் ஆக்கணும், யாரை MOS ஆக்கணும், யாருக்கு என்ன துறை கொடுக்கணும்ன்றதுல பிரதமருடைய ப்ரீரெகேட்டிவ்ல நீங்க தலையிட முடியுமா? முடியாது. ஏன்னா கேபினெட் மேக்கிங் இஸ் தி ப்ரீரெகேட்டிவ் ஆஃப் தி பிரைம் மினிஸ்டர். தமிழ்நாட்டிலே அப்படிதான். மினிஸ்ட்ரி மேக்கிங் இஸ் தி ப்ரீரெகேட்டிவ் ஆஃப் தி சீஃப் மினிஸ்டர். இங்க ஸ்டாலின் யாரை நினைக்கிறாரோ அவர் போட்டுக்குவார். இன்னும் சொல்ல போனா அண்ணாமலை அவர்கள் உடனடியாக அதை செய்யாமல் பல கன்சல்டேஷன்லாம் பண்ணி, ரொம்ப வைடர் கன்சல்டேஷன்லாம் பண்ணி, மிக தகுதி வாய்ந்த நீண்ட காலம் அனுபவம் உள்ள புதியவர்களையும் உள்ளடக்கி, மாற்று கட்சியிலிருந்து வந்த தலைவர்களையும் உள்ளடக்கி மிக அற்புதமான ஒரு பட்டியல் தயாரிச்சு பண்ணியிருக்கிறார். இது கொச்சப்படுத்துறவங்க வெளியில இருந்து விமர்சனம் பண்ணிட்டு போகலாம். பட் ரொம்ப அற்புதமான ஒரு பட்டியல் தயார் பண்ணியிருக்கிறாரு. அதனுடைய விளைவுதான் இன்னைக்கு எங்க பார்த்தாலும் பாரதிய ஜனதா கட்சிக்கு என்று மிகப்பெரிய கூட்டம் இருக்கு. எந்த தலைவர் போனாலும் ஆரவரிச்சு ஆர்ப்பரித்து வரவேற்கிற கூட்டம் எல்லாம் உருவாயிருக்குன்னா இதுக்கெல்லாம் காரணம் அந்த கீழ்மட்டம் வரைக்கும் சரியான நபர்கள் நிர்வாகத்தில் வைத்ததுனாலதான் அது நடக்குது. சார், இப்போ அண்ணாமலை அவர்களை பத்தி சொன்னீங்க. அவரோட தலைமை மற்ற தலைவர்களோட எந்த விதத்துல வேற மாதிரி இருக்கு, டிஃப்ரெண்டா இருக்கு நீங்க நினைக்கிறீங்க? இளமை தலைமை வந்திருக்கு அப்படின்னு சொன்னீங்க. இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய அரசியல் இருக்கே நீங்க எப்படி பாக்குறீங்க? உதயநிதி இளைஞர்ன்றதுனால எடுத்திருக்கிறீங்களா, கலைஞர் பேருன்றதுனால எடுத்திருக்கீங்களா சார்? அப்ப திமுக வேற இளைஞர்களே இல்லையா? நான் சொல்றேன், அண்ணாமலை அவங்க அப்பா விவசாயம் பண்றாரு அரவக்குச்சியில. ஏதோ 3 ஏக்கரோ 5 ஏக்கரோ, அதோட வானம் பார்த்த பூமி, பசுமாடும் ஆட்டுக்குட்டியும் சின்ன சின்ன விவசாய பயிர்களும் விளைவிச்சு சம்பாதிக்கிற, அவங்க வாழ்வாதாரத்தை பார்த்துக்கிற சாதாரண விவசாய குடும்பத்திலிருந்து வந்த ஒருத்தர் தான் நாங்க சொல்ற அண்ணாமலை. நீங்க சொல்ற உதயநிதி கலைஞர் பேரன், முதல்வர் ஸ்டாலினுடைய மகன், தயாநிதி மருமகன், என்னென்ன பின்னணி, எவ்வளவு பெரிய பண சாம்ராஜ்யம், பொருளாதார சாம்ராஜ்யம், எத்தனை வருஷம் அரசியல் பாரம்பரியம். அந்த குடும்பத்துல இருந்து ஒருத்தரை வச்சுக்கிட்டு அப்ப ஒண்ணு பண்ணுங்க சார், இப்பயே இந்த இன்ப நிதியை தலைவராகிட்டீங்கன்னா இன்னும் இளைஞர். அவரை இளைஞரணி தலைவராக போட்டீங்கன்னா உதயநிதி கூட 40 வயசு ஆச்சு, அவர் இன்னும் இளைஞர். ஒரு குடும்பத்தில இருந்து திரும்ப பொறுப்புகள்லாம் கொண்டு வந்துட்டு, இதுக்கு ஒரு காலத்துல பாருங்க, முதலமைச்சரா திமுக முதலமைச்சரா கலைஞர் இருந்தாரு, அவருடைய மகன் ஸ்டாலின் துணை முதல்வராக இருந்தாரு, மகன் அழகிரி மத்திய மந்திரியா இருந்தாரு, மருமகன் பேரன் தயாநிதி மாறன் மத்திய மந்திரியா இருந்தாரு, மகள் கனிமொழி ராஜ்யசபா எம்பியா இருந்தாங்க. என்ன சார் அது? என்ன ஒரு குடும்பத்துக்கு போட்ட பட்டாவாச்சாரம்? இதுதான் திமுகவோட ஜனநாயகமா? இப்படி அண்ணாதுரை நினைச்சிருந்தாருன்னா இந்த குடும்பம் வந்திருக்க முடியுமா? அவருக்கும் தான் வளர்ப்பு மகன் இருந்தாங்க, அவருக்கு மனைவி இருந்தாங்க, அண்ணாதுரை அவர்களுக்கு இருந்தாங்க இல்ல. அவங்க அப்படி நினைச்சிருந்தா இந்த குடும்பம் வந்திருக்க முடியாதுல்ல. காங்கிரஸ் கட்சியினுடைய முதல் குடும்பம் இந்திரா காந்தி, சோனியா காந்தி, ராஜீவ் காந்தி. தொடர்ந்து அந்த குடும்பம் தக்க வச்சிருக்கு. காங்கிரஸ்ல எங்க ஊர்ல ஒரு MLA இருந்தாருங்க, அவர் இறந்துட்டாருங்க, அதுக்கப்புறம் அடுத்த தேர்தலில் அவர் மகன் ஜெயிச்சு அவர் MLA இருக்கான்றது வாரிசு அரசியல் இல்ல. இப்ப மதிமுக இருக்கு, என்னென்ன அரசியல் பேசினார் வைகோ, அடேங்க அப்பா. உலக அரசியல், அர்ஜென்டினால இருந்து ஆப்பிரிக்கால இருந்து அவர் பேச ஆரம்பிச்சா, இத்தாலியில இருந்து பேச ஆரம்பிச்சா, அப்படியே கூட்டம் ராத்திரி 1 மணி நேரம் கூட சொக்கி போய் நிக்கும். கடைசியா என் மகனே தலைவர்கிட்ட சொல்லி முடிஞ்சு வச்சா. இதுக்கு எதுக்கு இம்புட்டு பேச்சு பேசின? தலைவருக்கு தகுதி உள்ளவன் இல்லாம இருந்தாலும் ஆக்குங்க சார். ஒண்ணு வைகோ கூட அந்த கட்சியை நாசமா ஒழிச்சு போற அளவுக்கு அடுத்த வரமாட்டான். நிச்சயமா வைகோ நடத்தணும், நல்லா நடத்துவாங்க கட்சி. பண்ணுங்க. திராவிடர் கழகம் இத்தனை பேர் சேர்ந்து உழைச்சாங்க, கடைசியா வீரமணி அவர் மகனை தான் கொண்டு வச்சிருக்காரு. இதெல்லாம் பேசுறதுக்கு திராவிட கட்சிகளுக்கு வெக்கமா இல்லையா? பிஜேபி பத்தி பேசுறது. எங்க எல்முருகன் தலைவரானாரு, அவர்கிட்ட பத்திரிகையில பேட்டி கேட்கறாங்க, சார் உங்க அப்பா என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க? எங்க அப்பா விவசாயம் பண்ணிட்டு இருந்தாரு, சின்னதா விவசாயம். உங்க தாத்தா என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? எங்க தாத்தா செருப்பு தைச்சிட்டு இருந்தாரு. செருப்பு தைக்கிற ஒரு பேரன் தமிழ்நாடு பிஜேபி தலைவராக வர முடியும், மத்திய அமைச்சராக வர முடியும். இது பிஜேபி தான் நடக்கும். நீங்க செஞ்சு பாருங்க உங்க கட்சியில. சமூக நீதி நீங்க தானே பேசுறீங்க, செய்யுங்க. சவால் விடுற வெளிப்படையா. ஒரு தாழ்த்தப்பட்ட பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவரை திமுக தலைவராக்குங்க, ஒரு பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவரை தமிழ்நாட்டு முதலமைச்சராக்குங்க. பண்ணுங்க சார். ஆராசாவை தமிழ்நாடு முதலமைச்சர்னு சொல்லுங்க சார். உங்க கட்சி தானே அவரு. பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்த நல்ல தலைவர், நல்ல பேச்சாளர். நான் ரொம்ப மதிப்பேன், அவர் பேச்சு எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்களுக்கு எதிராக தான் பேசுவாரு, ஆனாலும் ரசிப்பாங்க. அவரை தலைவராக்குங்க, திமுக தலைவராக்கு. இல்ல தமிழ்நாடு முதலமைச்சராக்கு, துணை முதலமைச்சராக்குங்க சார். உதாரணத்துக்கு நான் ராஜான்னு சொல்றேன். யார வேணாலும் கொண்டாங்க, பட்டியல் சமுதாயத்துக்கு கொண்டு வாங்க. பிஜேபி வந்து துணை முதலமைச்சராவோ முதலமைச்சராவோ நாங்க தமிழ்நாட்டில் செய்வோம், உறுதி அளிக்கிறேன் பேர். இதுதான் சமூக நீதினு சொல்றேன். எது சமூக நீதி? வெக்கமா இல்ல? ஒரு சமூகத்தை சார்ந்து இவங்க கொண்டு வந்தாதான் விஷயம் அப்படின்னு
ஏன் சார் நீங்க சொல்லுங்க? பிறகு ஏன் சார் காஞ்சி சங்கராச்சாரியர் மட்டத்துல பிராமணனை தவிர இன்னொருத்தர் மடாதிபதி ஆக முடியும் நீங்க ஏன் சார் கேக்குறீங்க? RSS தலைவரா பிராமணர்களை தவிர வேற யாரும் இருக்க முடியுமா? திருமாவளவன் கேட்கிறாரு. இருக்கலாம், நிறைய பேர் பிராமணன் இல்லாதவங்க இருந்திருக்காங்க தலைவர், அவருக்கு தெரியல. அப்படி கேள்வி பொது வெளியில கேட்கிறாருல சார், அப்படி நீங்க கேட்டதுனாலதான் நாங்க போட்டோம்னு ஒத்துக்கிட்டா கூட, வாதத்துக்காக நான் ஒத்துக்கிட்டா கூட, இப்ப நான் கேட்கிறேன் நீங்க போடுங்கிறேன். என்னுடைய கடைசி கேள்வி சார், இது ஒரு ஃபிக்ஷனான கேள்விதான், ஒரு நார்மலான ஃபிக்ஷன் கேள்வி சார். ஒருவேளை இந்த ஃபியூச்சர்ல வந்துட்டு பாஜக திமுக கூட கூட்டணி வச்சுட்டா எந்த ஒரு கொள்கையை இது எங்களால பின்பற்றவே முடியாது, இதை மட்டும் தூக்கிடுங்க, நீங்க எந்த கொள்கையை சொல்றீங்க? ஒருவேளை ஃபியூச்சர்ல ஒரு ஃபிக்ஷனான கேள்விதான் வச்சுக்கோங்க சார். இது ஹைப்போதெட்டிக்கல் கொஸ்டின்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு நிலைமை உருவாக்கூடாது இந்திய அரசியல். நீங்க வாஜ்பாய் காலத்திலோட திமுக கூட்டணி நாங்க விரும்பி வைத்துக் கொண்டதில்லை. அந்த நேரத்துல அவங்க தவறான முடிவு எடுத்தாங்க. அந்த சமயத்துல அவுட் ஆஃப் கம்பல்ஷன் we had an alliance with the DMK தவிர DMK is not our natural choice. ஒத்து வராத இரண்டு பேருக்கு இந்த கிராமங்கள்ல இந்த பசுவுக்கும் எருமைக்கு கல்யாணம் எல்லாம் சொல்லுவாங்கல்ல, செயற்கையான ஒரு விஷயம் தான். உதாரணத்துக்கு சொல்றேன், யாரையும் கட் பண்றது சொல்ல, அந்த மாதிரி அது ஒரு செயற்கை கல்யாணம் பண்ண முடியாது. கண்டிப்பா அது நடக்கவே நடக்காது. ஓகே சார், உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம் சார். ஒரு காலசாரமான பேட்டி, நிறைய விஷயங்கள் புதுசா சொன்னீங்க, ரொம்ப நன்றி சார். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. சூப்பர் சரவணா ஸ்டோர் சம்மர் கோடைக்கு கூலாய் காட்டன் சாரீஸ், ஸ்கூலுக்கு ஸ்மார்ட்டா யூனிஃபார்ம்ஸ், டிராவல் பேக்ஸ், ஹாலிடே ட்ரெஸ்ஸஸ். சூப்பர் சரவணா ஸ்டோர் சம்மர். சூப்பர் சரவணா ஸ்டோர் சம்மர், கோடையை கொண்டாடலாம். ஒதுங்கி போனா உரசுவிய, பணிஞ்சு போனா பாய்விய, சமாதான கூடிய ஏத்துனால அதை புடுங்கி அறுவாரில் தானே கட்டுறிய. அருண் விஜய் மற்றும் பிரியா பவானி சங்கர் இணைந்து நடிக்கும் யானை ஜூலை 1 முதல் உலகமெங்கும்.